நேற்று இந்த சின்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம், எல்லாம் எழுதிருப்பீங்க. இதை நாம் இன்றைக்கி எழுதுகிறோம் பாருங்கள், கரெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஷீ சிங்ஸ் சாங்ஸ். அவங்க இந்த இடத்துல இந்த எஸ்ஸுக்கு அர்த்தம் வேறு, இந்த இடத்துல இந்த எஸ்ஸுக்கு அர்த்தம் வேறு. இந்த எஸ்ஸில் டஸ் இருக்குது, இந்த எஸ்ஸில் என்னங்க இருக்குது? டஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். டாக்ஸ், டிஓஜிஎஸ், டிஓஜிஎஸ், 4 நாய் இருக்குன்னு வைங்களேன். டாக்ஸ், டாக்ஸ் பார்க், V1 வரும். ஒரு நாய் இருக்கு, டாக் பாக்ஸ். சிம்பிளாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்க் வந்து V1. பார்க் வந்து நோனா வந்தால் பார்க்குக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, மரப்பட்டை. சரிங்களா? ஒரு நாய், டாக், அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்கள், ஹீ ஷீட், அந்த கட்டவரில் இருக்குது, அந்த ஒருமை, கட்டவரில் ஒருமை, அதனால் டஸ் வரும், V5 அது. ஸோ டாக் பாக்ஸ். இந்த பார்க் எப்படி பிரிக்கலாம்? டூ ப்ளஸ் பார்க். இந்த பாக்ஸ் எப்படி பிரிக்கலாம்னா டஸ் ப்ளஸ் பார்க். பார்க்கை வந்து டூ ப்ளஸ் பார்க்னு பிரிக்கிறோம், பாக்ஸை வந்து டஸ் ப்ளஸ் பார்க். அதே மாதிரி இந்த இடத்துல சிங்ஸும் இந்த பாக்ஸும் ஒன்று தான். ஸோ இந்த எஸ்ஸை பாருங்கள் இப்படி பிரிச்சிருக்கோம். இந்த எஸ்ஸு தான் டஸ்ஸு, அதே மாதிரி இந்த எஸ்ஸும் டஸ்ஸும் ஒன்று. இந்த டஸ்ஸுக்கு பதிலாக தான் இங்கே எஸ்ஸு போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எழுதியிருப்பீங்க நோட்டில். டஸ் ஷீ சிங் சாங்ஸ். டஸ் ஷீ சிங் சாங்ஸ். அவள் பாடல்கள் பாடுறதுண்டா? பெரியவங்க, அவங்க பாடல்கள் பாடுறதுண்டா? ஒருத்தர் பாடுறது இல்லைன்ற போது எப்படி சொல்லலாம்? இந்த டஸ்ல நாட் சேர்ந்துடும். ஷீ டசன்ட் சிங் சாங்ஸ். இது உண்மையா பாடுறவங்களுக்கு தெரியாது, பாட தெரியாதவங்களுக்கு என்ன சொல்றோம்? ஷீ டசன்ட் சிங் சாங்ஸ். ஒருத்தர் பாடுறாங்க, நம்ம எதிர்மறையா சொல்லும்போது ஆச்சரியத்தில் கேட்கறது தான் இந்த 4வது. டசன்ட் ஷீ சிங் சாங்ஸ். கொஸ்டின் மார்க். ஒண்ணுமே இல்லைங்க. 2ல் 5, 2ல் 5. அவங்க எப்படிங்க பாட்டு பாடுறாங்க? ஜென்ரலாக ஒருத்தர் பார்த்து கேட்குறோம், அவங்க எப்படிங்க பாட்டு பாடுறாங்க? அதுக்கு எப்படின்றதுக்கு ஹவ். இந்த 2 முன்னாடி ஹவ் வச்சுட்டு அப்படியே கீழே இறக்கிட்டா முடிஞ்சு போச்சு. ஹவு டஸ் ஷீ சிங் சாங்ஸ். அவங்க எப்படி பாட்டு பாடுறாங்க, பாடுறது உண்டு. ஜென்ரலாக பாடுவாங்கன்னு கேட்குறோம், அதுவும் ப்ரெசண்ட்டில் தான் வரும். How does she sing songs? அடுத்தது 4ல் 6. இதே ஃபிங்கரிங். என்ன பண்ணோம்? why போட்டா முடிஞ்சு போச்சு. why doesn't she sing songs? இந்த சாங்ஸ் தான் டிட்டோ போட்டிருக்கோம். why doesn't she sing songs? அவள் ஏன் பாடல்கள் பாடுறதில்லை? பெரியவங்க, அவங்க ஏன் பாடல்கள் பாடுறதில்லை? அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ நியூஸ் பேப்பர் படிப்போம். நான் தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், படிப்பதுண்டு. சிம்பிள் ப்ரெசன்ட் தான் வரும். நான் தினைக்கும் ஆஃபீஸுக்கு 9 மணிக்கு கிளம்புறேன். நான் தினைக்கும் 9 மணிக்கு என் வீட்டை விட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன். எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட். அந்த ஃபார்முலா இதுக்கு ஒரு 3 எபிசோட் முன்னாடி நடத்தினோம். அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் சின்ன பேப்பரில் நோட் பண்ணி வச்சுட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே ஸ்பீடு வந்துடும். நான் தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கிறது உண்டு. அது பாருங்க, ஐ ரீட் நியூஸ் பேப்பர்
டெய்லி. இந்த ரீட்ல என்ன இருக்கு? டூ இருக்கு. அந்த டூ தான் வெளியே வருது. இப்போ ஐக்கு யூ வந்துடும். டூ யூ ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி. டூல நாட் சேர்ந்தா டோன்ட். நான் தினமும், நான் தினைக்கும் படிக்கிறது இல்லைங்க, எனக்கு டைம் இல்லைங்க. டைம் இல்லைன்றது இதே சிம்பிள் பிரச்சனை. ஐ டோன்ட் ஹாவ் டைம், ஐ டோன்ட் ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி. முடிஞ்சால் அந்த எனக்கு டைம் இல்லாதனால நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லைன்னா தினால்னா சின்ஸ் வந்துடும். சின்ஸ் ஐ டோன்ட் ஹாவ் டைம், ஐ டோன்ட் ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி. எனக்கு நேரம் இருந்துச்சுன்னா, இது வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். இஃப் ஐ ஹாவ் டைம், ஐ ரீட் நியூஸ் பேப்பர் முழுவதும் ஃபுல்லி. எனக்கு நேரம் இல்லாத பொழுது நான் ஹெட்லைன்ஸ் மட்டும்தான் படிப்பதுண்டு, படிக்கிறேன். இஃப் ஐ டோன்ட் ஹாவ் டைம், ஐ சிம்பிளி ரீட் த ஹெட்லைன்ஸ். சரிங்களா? இப்போ இந்த நெகட்டிவ் பார்க்கலாம். I don't read newspaper daily. நான் தினைக்கும் நியூஸ் பேப்பர் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன் காலையில் 1/2 மணி நேரம். நான் இல்லைன்னு போய் சொல்கிறேன். ஐ டோன்ட் ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி. எதிர்மறையாக சொல்லும்போது ஆச்சரியத்தில் நெகட்டிவ் சாரணும். என்னங்க சொல்கிறீங்க, தினைக்கும் நீங்கள் படிக்கிறது இல்லையா? தினைக்கும் நீங்கள் படிக்கிறது இல்லையா? தினைக்கும் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லையா? அப்படின்ற போது இந்த டோன்ட் வெளியே வந்துட்டு ஐக்கு பதிலாக யூ வந்துடும் உள்ளார. அப்போது நெகட்டிவ் எஸ்ஆர் ஆகிடும். டெய்லி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். டோன்ட் யூ ரீட் நியூஸ் பேப்பர்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லையா, படிப்பது இல்லையா? இப்போ நிறைய நியூஸ் பேப்பர் இருக்கு. நீங்க தினமும் எந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதுன்னு இருக்கு. எந்தன்றதுக்கு விச். இந்த விச்சை முன்னாடி போட்டா WH கொஸ்டினா மாறிடும். விச் நியூஸ் பேப்பர் do you read daily? நீ தினைக்கும் எந்த நியூஸ் பேப்பர் படிக்கிற? சின்ன பையனை பார்த்து கேட்குறோம். பெரியவங்களை பார்த்து நீங்கள் எந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க தினைக்கும், இல்லை தினைக்கும் நீங்கள் எந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, அதுக்கு இதுதான் வரும். அடுத்தது இந்த 4வது 4ல் 6 படித்தாதான் அந்த நியூஸ் பேப்பர். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கணும். நம்ம தமிழ் நியூஸ் பேப்பரும் படிக்கும்போது என்ன பண்ணலான்னா, அந்த தமிழில் தெரியக்கூடிய வார்த்தைகள் இங்கிலீஷில் நமக்கு தெரியுறதான் டெஸ்ட் பண்ணிட்டு கூட படிக்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு அந்த ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிங்க, தமிழ் நியூஸ் பேப்பரும் படிங்க. நீங்கள் படிக்கும்போது இந்த தமிழில் தெரியக்கூடிய வார்த்தைகள் இங்கிலீஷில் நமக்கு தெரியுதான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டே படிக்கணும். அப்படிலாம் தான் நான் படித்ததுனால இன்றைக்கி ஒரு இங்கிலீஷ் வாத்தியாராக இருக்க முடியுது. இது why don't you read newspaper தினமும் டெய்லி. சரிங்களா? அதாவது இந்த ரீடுக்கு ஒரு விசேஷம் இருக்குது ஸ்பெல்லிங்கில். இது எழுதிக்கங்க. அது என்னன்றதை சொல்கிறேன் பாருங்கள்.